தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேலியே பயிரை மேயுது அப்படின்னா இந்த செயலுக்கு தான் அது சரியா இருக்கும். கோயம்புத்தூர்ல செந்தில்குமார்ங்கிற கமாண்டன்ட், அதாவது எஸ்பியோடைய ரேஞ்சில் இருக்கக்கூடியவர், அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி செந்தில்குமார். இவர் கோயம்புத்தூர்ல படையணியில இந்த பட்டாலியன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் கவனித்துக்க கூடக்கூடிய அந்த பொறுப்புல இருக்கிறார். அங்க வேலை செய்யக்கூடிய 45 வயது ஒரு பெண் காவல் அதிகாரி, இவர் மேல அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாரு அப்படின்னு அக்டோபர் மாசத்துல இருந்து இந்த வழக்கு இருக்கு. ஆனா இப்பதான் அவரை கைது செஞ்சதற்கு பிறகுதான் அந்த விஷயமே வெளியே தெரியுதுன்னா ஊடகங்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுதுன்னு பாருங்க. அக்டோபர் மாதத்திலே இந்த விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அவர் இருக்கக்கூடிய அறைக்கு இந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண் காவல் அதிகாரியை வர வச்சிருக்கிறார். வர வச்சிருந்தப்ப பாலியல் ரீதியா அவர் அணி இருக்கிறாரு. அவங்க தட்டி விட்டுட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த கொஞ்ச நாள்ல மறுபடியும் புஷ்பகுமாரி அப்படிங்கிற காவல் அதிகாரி இந்த சம்பந்தப்பட்ட இந்த பெண் அதிகாரியை கூப்பிடுறாங்க. மீண்டும் அந்த ஒரு வேலை நிமித்தமா நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அந்த அறையில இந்த கமாண்டன்ட் செந்தில்குமார் இருக்கிறார். அப்ப பணி நிமித்தமா ஏதோ புஷ்பகுமாரி பேசுற மாதிரி பேசுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த புஷ்பகுமாரிங்கிற அந்த பெண் அதிகாரி எந்திரிச்சு வெளியே போறாங்க, அறையை விட்டு வெளியே போறாங்க. அப்ப அந்த 45 மதிப்பு தக்க அந்த பெண் அதிகாரி என்ன செய்யறாங்கன்னா, அந்த புஷ்பகுமாரியை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு இங்க இருந்து போகாதீங்க, திரும்ப அவங்க போறதுக்கு முயற்சி பண்றாங்க. மறுபடியும் என்னை விட்டு போகாதீங்கன்னு திரும்ப பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா கையை உதறிட்டு இந்த புஷ்பகுமாரி செந்தில்குமார் இருக்கிற அறையில அந்த பெண் அதிகாரியை மட்டும் தனியா விட்டுட்டு அவங்க அறையை விட்டு வெளியேறாங்க. வெளியேறதுக்கு பிறகு பலவந்தமாக இந்த செந்தில்குமார் அந்த பெண் அதிகாரி மீது பாலியல் ரீதியான ஒரு வன்கொடுமையை செலுத்துறார். மிரண்டு வெகுண்டெழுந்து அங்கிருந்து தப்பி ஓடி வந்த அந்த பெண் அதிகாரி விசாகா அப்படிங்கிற அந்த அமைப்பிடமும் காவல்துறையிடமும் அவங்க புகார் கொடுக்குறாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம் கோயம்புத்தூர்ல கொடுக்குறாங்க. இது சம்பந்தமாக அவர் பணி இடைநீக்கம் செய்யப்படுறாரு செந்தில்குமார். அப்ப பணி இடைநீக்கம் செய்யப்பட்டவர் இப்ப இதை தொடர்ந்து இது நடந்த இந்த சம்பவங்கள் எதுவுமே ஊடகங்கள்ல வரல. அந்த அளவிற்கு ஊடகங்கள் தங்களுடைய கடமையை சிறப்பா செஞ்சிருக்குது. காவல்துறை அவங்களை மிரட்டி இருக்கு. நம்ம கேட்கறது என்னன்னா, இது போல யாராவது பாலியல் அத்துமீறல் இருந்தா அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துறதுதான் காவல்துறையுடைய வேலை. இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நாமக்கல்ல 7 வயது சிறுமி, சேலத்துல 70 வயது கிழவி, மதுராந்தகத்துல 16 வயது சிறுமி, சென்னை கல்லூரி மாணவி கார்ல கடத்தப்பட்டு கற்பழிக்கப்படுறார். இவ்வளவு விஷயங்களும் ஏதோ 5 வருஷமா நடந்த விஷயத்தை நான் சொல்லல, ஒரு வாரத்துக்குள்ள நடந்த விஷயங்கள். ஊட்டியில மருத்துவ கல்லூரியில மருத்துவர் பேராசிரியர் அவர் ஒரு மாணவியை தனிப்பட்ட முறையில கூட்டிட்டு போய் விடுதிக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் பாலியல் அத்துமீறல்ல, கூட்டு பாலியல் அத்துமீறல்ல நடந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள இந்த திராவிட மாடல் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய இடத்துல இது எல்லாத்தையும் கண்டுபிடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்து பெண்களை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் போன்ற காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க பாருங்க. தன் உடன் பணியாற்றுகிற ஒரு பெண் அதிகாரியை, காவல் பெண் அதிகாரியை பாலியல் ரீதியாக அதே அவர் காவல்துறைக்கு உட்பட்ட அந்த வளாகத்திலேயே அந்த கட்டடத்திலேயே வைத்து பாலியல் அத்துமீறல் பண்றாருன்னா இவருக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த புஷ்பகுமாரிங்கிற அந்த மாமாக்காரி, அவளையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடாதுங்க. அந்த புஷ்பகுமாரிங்கிற அந்த மாமாவை மாமியான்னு சொல்ல முடியல, மாமின்னு கூட வச்சுக்குவோம். அந்த புஷ்பகுமாரிங்கிற அந்த மாமிய இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப அவங்க இது மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை செயல்களை செஞ்சு கொடுத்திருப்பாங்கிறத இது காட்டுகிற மாதிரி எரியுது. முந்தையெல்லாம் சொல்லுவாங்க போலீஸ்காரரை பார்த்தா மாமாக்காரங்க அப்படின்வாங்க. இன்னைக்கு அந்த பேர் கூட மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா புஷ்பகுமாரி கூட மாமிகள் எல்லாம் இன்றைக்கு நடமாடுனா எப்படி ஐயா பெண்கள் சுதந்திரமா பெண்கள் கற்போட வாழ முடியும்? இந்த இப்ப கூட பாருங்க, விளாத்திக்குளத்துல பிரவீனாங்கிற ஒரு ஆய்வாளர்
முதல் முறையா வந்தப்பயே கூப்பிட்டு அதை விசாரிச்சிருந்தா நடந்து முடிஞ்சிருந்து இருக்கும். அதை விட்டுட்டு ஓடி போயிட்டாளா, எவன் கூட அது தொடர்பு இருக்குதா? ஏமா நீ எல்லாம் பெண் தானா இல்ல பொறுக்கியா? நீ எல்லாம் பொம்பளை தானே, பொம்பளையா பொறுக்கியா? நீங்க எல்லாம் உங்களுக்கெல்லாம் காவல்துறையில அதிகாரிகள் வேற, நீங்க எல்லாம் அதிகாரிகள். இந்த புஷ்பகுமாரியை கேட்கிறேன், உங்க வீட்டுல உள்ள பெண்களை எல்லாம் இப்படிதான் நீங்க கூட்டிட்டு வந்து செந்தில்குமார் கமாண்டன்ட் அறையில விட்டுட்டு போனீங்களா? அந்த அம்மா நீங்க போறப்ப அந்த பெண் உங்களை கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க, என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க இந்த அறையில. அதை தாண்டி நீங்க விட்டுட்டு போயிருக்கீங்க, நீங்க தான் அவங்களை கூப்பிட்டுருக்கீங்க உள்ள. அப்ப அதை தாண்டி நீங்க விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னா நீங்க திட்டமிட்டு இந்த செயலை செஞ்சிருக்கீங்க. இது முதல் தடவை மாதிரி தெரியல, இது போல நீங்கள் பல அதிகாரிகளுக்கு இப்படி செஞ்ச மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் அவர் சொல்றாரு, குடும்ப தலைவி திட்டம், புதுமை பெண் திட்டம். இதுதான் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை திட்டமா? இதுதான் புதுமை பெண் திட்டமா? நீங்க எந்த திட்டத்தை வகுக்க வேணாம்யா, இருக்கிற பிள்ளைகளுக்கு காவலா இருங்க. காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல, உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. ஊட்டியில மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு யாரு கூட படிச்சவன் கிடையாது, பேராசிரியர் ஓம் பிரகாஷ்ங்கிற ஒரு பேராசிரியர். வா உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறேன்னு தனியார் விடுதி கூட்டிட்டு போனா அந்த அறைக்குள்ள ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க. அப்ப எப்படிப்பட்ட கேடு கட்டவனெல்லாம் இன்னைக்கு பேராசிரியர் இருக்கான் பாரு மருத்துவக் கல்லூரியில. இதெல்லாம் யாரு கேட்கணும்? எல்லாம் மது மத போதை, கஞ்சா பெட்ட பத்திர ஊராதான். எதிர்த்து கேட்டா என்ன செய்வேன்? அந்த மானாமதுரை ஆகாச அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்றுவேன், காலையே அடிச்சு கொண்டிருக்க. யாரு? போதை பொருள் விற்றவனுக்கு எதிராக இருந்தவன காவல்துறை கூப்பிட்டு அடிச்சே கொள்ளுது. இங்கிட்டு பெண் காவல் அதிகாரியவே இன்னொரு பெரிய அதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்கிறாரு. அப்ப காவல்துறை நிர்வாகம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த அளவிற்கு தன்னுடைய நிர்வாகத்தை சீரழிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. எந்த அளவிற்கு அவருடைய நிர்வாகத்தை கேடுகட்டத்தனமா நிர்வாகம் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. முதலமைச்சர் மேல ஒரு பயம் இல்லை, தனக்கு மேல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது பயம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா பயிலும் அயோக்கியம். அதனாலதான் அவருக்கு பயம் வரல. இன்னைக்கு பெருசா எடப்பாடி பெருசா இன்னைக்கு போராட்டம் எடுக்கிறாரு. அப்படியா இப்படியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஐயா உங்க ஆட்சின்னு சொல்றான். பொள்ளாச்சி விவகாரம், பொள்ளாச்சி என்னாச்சு அண்ணாச்சி அப்படின்னா பதில் உண்டா? அதிமுக காலத்தில் உள்ளதெல்லாம் வருஷப்படுத்துவோமா? காலம் போதாது. அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன், இங்கிட்டு திருவண்ணாமலையில இதே போல ஒரு காவல்துறை ஆந்திரால இருந்து லாரியில வந்து பொருட்களை இறக்கி வச்சுட்டு போனப்ப உடன் இருந்த அவருடைய மனைவியையோ அவருடைய மருமகளையோ கூட்டிட்டு போய் இதே காவல்துறை. அப்ப இங்க என்ன நடக்குது? காவல்துறை நிர்வாகம் பண்ணக்கூடிய முதலமைச்சர் இது குறித்து என்னைக்காவது பேசியிருக்காரா? நான் பட்டியலிட்டேன் வரிசையா. நாமக்கல்ல 7 வயது சிறுமி, சேலத்துல 70 வயது கிழவி, மதுராந்தகத்துல 14 வயசு சிறுமி, சென்னையில கார்ல கூட்டிட்டு போய் கார்ல ஏத்திட்டு போய் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை. திருவள்ளூர் மாவட்டத்துல இப்ப நேற்று நடந்தது. திருவள்ளூர் மாவட்டத்துல 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை தேர்வை எழுதிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளோட 3 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்தவங்களை விரட்டி வந்திருக்கிறான். விரட்டி வந்தவன் தப்புச்சம் புடச்சும் தன் கிராமத்துக்குள்ள வந்துட்டு கிராமத்துக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டவனையும் இவன் திரும்ப போய் விரட்டி வந்தவன் திரும்ப போய் பல பேரை கூட்டிட்டு வந்து அந்த கிராமத்தையே ஒண்ணு விடாம அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இதை கேட்க போனா அங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த விஷயம், இதை நோக்கி இந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் போய் காவல்துறையில புகார் கொடுத்தா அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாருன்னா, அவன் விரட்டி வந்து வெட்ட வரும்போது உங்களை வீட்டையெல்லாம் உடைக்கும் போது நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க, எடுத்துட்டு அடிக்க வேண்டியதான அவனை நீங்க திரும்ப அப்படின்னா இங்க காவல்துறை என்ன சொல்ல வருது? நான் சும்மா உட்கார்ந்து இருப்பேன், மணல் கடத்துறவன், கல்லை வெட்டி குவாரியை வெட்டி கனிம வளங்களை வெட்டி விற்கிறவன், அவன்கிட்ட கமிஷன் வாங்குறதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன். இல்லை என்றால் புஷ்பகுமாரி மாதிரி மாமா வேலை பார்க்கறதுக்கு தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ஒருத்தன் அடிக்க வந்தானா அவனை எழுத்து நீயே அடிச்சுக்க, நீயே கட்டி உருண்டுக்க, மாறி அடிச்சுட்டு சாயங்கடான்னு சொல்றியா? எதுவும் தெரியாம மாதிரி டோப்பாவை மாட்டிக்கிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தேர்தல் இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்க ஆள்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம், எப்படி நீங்களை ஏமாத்தலாம்னு அந்த கவனத்துல தான் இருக்காரே தவிர எது ஒன்றுக்காக பேசுறாரா? அஜித்குமார் வழக்கு பேசினாரா? இந்த ஆகாசுக்கு பேசியிருக்காரா? யாருக்காவது பேசுறாரா? இத்தனை கற்பழிப்பு வழக்கு நடக்குது இல்ல, பூரா கூட்டு பாலியல் வன்கொடுமை, இத்தனை வழக்குகள் நடக்குது, இத்தனை குற்றங்கள் நடக்குது ஒரு வாரத்துக்குள்ள. உங்களுடைய காவல்துறைக்குள்ளே காவல்துறை அதிகாரியே
காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் அதிகாரிக்கு ஒரு வன்கொடுமையை செய்யறாரு, பாலியல் வன்கொடுமை பண்றாரு. எதுவும் பேசலையே, நீங்க வாயே திறக்கலையே. அப்ப என்ன செய்யணும்? அவர் வாயே திறக்க மாட்டாரு. ஆனால் மக்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதமா இந்த தேர்தலை நீங்க பார்க்கணும். சென்ற ஆட்சியில் இது இல்லாம இருந்துச்சா? இருந்துச்சு. இந்த ஆட்சியில் இருக்குதா? இருக்குது. அப்ப திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம்னு ஒரு முடிவெடுக்கணும். காவலர்களுங்க காவல் தெய்வம் வாங்க இன்னைக்கு இருக்கு பாருங்களேன். நம்ம ஐயனாரு, சொடலமானே, இவங்கெல்லாம் காவல் தெய்வங்கள்ங்க. ஊருக்கு வெளியில இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு? நம்மள காவலர்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு காவல் தெய்வங்களா நம்ம மாத்தி இருக்கிறோம். காவல் தெய்வம் அப்படித்தானே. காவல்துறையை நம்ம காவல் தெய்வங்களை தானே பார்க்கணும். அப்படியா பார்க்கிறோம்? வேலையே பயிரம் பெய்யுது. அப்ப என்ன அர்த்தம்? இது காவல்துறை அல்ல, காமத்துறை.